தற்பொழுது மன அழுத்தமே என்று அனுப்பி வலு சேர்க்கும் விதமாக அன்பு சகோதரர் திரு காணான சாமிநாதன் அவர்கள் வருகிற உள்ளார்கள். வரவேற்கின்றோம். எப்பா இது எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? நடுவர் அவர்களே, இது தானா சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டமா? சாமிநாதனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எல்லா இடத்துலயுமே இந்த டீம் இருக்கு. என்னன்னு தெரியல, கேட்டு பழகிக்கணும். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. அதாவது நடுவர் அவர்களே, ஈரோட்ல அந்த காரியத்தை உங்க அம்மா எனக்காக செஞ்சிருவாங்க. உங்க அம்மா செஞ்சிருவாங்க. ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. ஈரோட்ல ஒரு பட்டிமன்றத்துல என்னை பேச அழைப்பு வந்தது. அதுக்கப்புறம் நடுவரா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னோட எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம நடுவர் அவர்கள் அந்த சின்ன கவுண்டர், அதுவும் கொங்கு நாட்டுல ஒரு சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்னோட வாதத்தை நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நடுவர் அவர்களே, சிறப்பா வாதம் பண்ணா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி நடுவர் அவர்களே, நன்றி. நடுவர் அவர்களே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது பொதுநலவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம பொது விஷயத்துல ஏதோ ஒரு சிறப்பா செஞ்சோம்னா நிச்சயமா 4 பேர் ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர, பொது விஷயத்துல யாரும் மன நிறைவோட வாழ்த்துனதா எனக்கு தெரிஞ்ச சரித்திரமே இல்லை. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொது விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்கே நம்ம செஞ்சால் 4 பேர் நம்மளை திட்டுவாங்கன்ற ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொது விஷயத்துக்கே வரமாட்டாங்க நிறைய பேர். இதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசுகிற அண்ணி கற்பகம் அவங்க இன்னும் ஔவையார் காலத்திலே இருக்காங்க. இப்போ காலம் மாறிடுச்சு. ஆனால் இன்னமும் பாருங்க, ஔவையார், ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, நடுவருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்களை பேச சொன்னா நடுவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. மறுபடியும் சொல்லுங்க. ரைட் ரைட். இன்னொருக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகணும் போலுக்குப்பா. ஆமா நடுவர் அவர்களே, நான் எப்பவுமே யதார்த்தமா பேசுவேன். நான் ரொம்ப யோசிச்சு ப்ரிப்பேர்லாம் பண்ண மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு பேசுவேன். அதனால தானேப்பா தானா சேர்ந்த கூட்டம் உனக்கு நிறைய வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில சில அனுபவங்கள் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விபத்து அப்படின்னா, ஒருத்தன் உயிருக்கு போராடுறான்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் என்ன பண்ணுவேன்னா உடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவேன், சேர்த்து வைப்பேன். இது என்னன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி நான் ரோட்டில் போகும்போது எவனாவது ஒருத்தன் விபத்தில் மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடினானா எதுக்கு வம்பு, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணோம்னா டாக்டர் என்ன பண்ணுறாரு, அட்மிஷன் ஃபீஸ் 1 லட்ச ரூபா கட்டுன்னு என்கிட்ட கேட்குறாரு. அது பத்தாதுன்னு பார்த்தா போலீஸ் கேஸு, போலீஸ்காரர் வராரு, நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு உன்னை கூப்பிடுவோம், நீ தான் கோர்ட்டுக்கு வரணுங்கிறாரு. இப்போ ஏண்டா உதவி செஞ்சோம்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. தற்பொழுது அரசே அதுக்கு சட்டம் ஒத்துருச்சுப்பா. முதலுதவி செய்கிறவங்க மேல எந்தவித வழக்கும் பதியக்கூடாது, அரசாங்கமே சில பண உதவி செய்துன்றது இப்போதைய நடப்பு நிகழ்வுகள். சரியான சட்டம். நீங்க சொன்னது உண்மைதான் நடுவர் அவர்களே. இன்னும் நிறைய பொதுமக்களுக்கு அந்த அச்சம் இருக்கு, நம்ம ஏதாவது உதவி செய்ய போய் நாளைக்கு நம்ம போலீஸ் கேஸ் வருமே அப்படின்னு இன்னும் மக்களுக்கு அந்த அச்சம் இருக்கு. இப்போ நீங்க சொன்னது ஒரு விழிப்புணர்வு. ஸோ இனிமே தைரியமா ரோட்ல போகும்போது யாரை வேணாலும் காப்பாற்றுவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். அதுவும் இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரவு செலவு டைட்டாக இருக்கும். திடீர்னு என் நண்பன் ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், சதீஷ்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி, சாமி எனக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 2000 ரூபா பணம் எனக்கு உடனே அனுப்பு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனேன் அப்படின்றான். நானும் சரி என்னமோ ஏதோ தெரில அப்படின்ட்டு ஒரு 2000 ரூபா உடனே ஜிபே பண்ணி விட்டுட்டு அடுத்து என் வேலையை நான் வழக்கமாக பார்த்துட்டு இருக்கிறேன். அன்னைக்கு டே முடிஞ்சு சரி வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது சதீஷோட ஞாபகம் வந்துச்சு. சரி போகிற வழியில் அவன் பையனுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னானே, வீட்டில் போய் நல்லா இருக்கானா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலான்ட்டு அவன் வீட்டுக்கு போகிறேன். யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானோ அவன் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கான். நான் என்னடா அப்படின்னு நண்பனோட வீட்டுக்கு போய் பார்க்குறேன், அவன் பையன் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கிறான். என்னடா உங்க அப்பா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாரு, நீ என்னடா இங்க விளாடுறன்னு கேட்டா எங்க அப்பா கொடைக்கானல் போயிட்டாருன்றான். சரிடா அப்படின்னு போனை போட்டு அவன்கிட்ட பேசினா ஃபுல் போதையில இருக்கான் நடுவர் அவர்களே. அதாவது 2000 ரூபா பணம் வேணும்ன்றத எப்படி கேட்கிறான்,
இப்ப இப்படியெல்லாம் இன்னைக்கு யதார்த்தத்துல நடக்குது. நம்ம யாருக்காவது உதவி பண்ணணும்னு தோணுமா? கண்டிப்பா. அழுத்தம் தான் வருது நடுவர்களே. இதான் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வீரப்ப அண்ணன் இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி பட்டிமன்றம் வந்து ஈரோட்ல பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் யார் பேச போறாங்கன்னு பார்க்கும்போது வீரப்பன் அண்ணனை பத்தி போட்டிருந்தது. சரி அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லலாமே அப்படின்னு போன் பண்றேன். 2 நாளா போன் பண்ணிட்டு இருக்கேன். போன் அவர் எடுக்கவே இல்லை. சரி, அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு போன் அடிக்கிறேன். அட ஏன் தம்பி கேட்கிறேன், என் நண்பன் ஒருத்தனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டான். ஒரு ஃபைனான்சியர்ட்ட வாங்கி கொடுத்தேன். என்னைய வந்து ஷூரிட்டியா என் கையெழுத்து வாங்கினாங்க. பணம் வாங்கின அவன் எஸ்கேப் ஆயிட்டான். ஃபைனான்ஸ்காரன் என்னைய வந்து ஒழுங்கா பணத்தை கட்டு, இல்ல உன்னை தூக்கி உள்ள வச்சிருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். எவன் போன் பண்ணாலும் அவங்க தான் நினைச்சிருக்கான், போனை எடுக்கிறது இல்ல. அண்ணனே மன அழுத்தத்துல தான் இருந்தாரு 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கன்னு, ஒரு 48 நாள் விரதம் இருங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. இப்ப அந்த 48 நாள் விரதத்துல மகிழ்ச்சியா அந்த அண்ணில பேசிட்டு இருக்காரு. நன்றி நன்றி நன்றி. இதான் உதாரணம். பிரச்சனை தீர்ந்தா சரிதாப்பா. ஆமா. இன்னும் இது மாதிரி நிறைய உதாரணம் நம்ம சொல்லலாம். பிறருக்கு உதவி செய்யறதுனால என்னென்ன வாழ்க்கையில நடந்திருக்குன்னு நிறைய உதாரணம் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சமீபத்துல ஒரு படம் வந்தது, நாடோடிகள் அப்படின்னு ஒரு படம். இந்த படம் பாத்தீங்கன்னா இயக்குனர் சசிகுமார் நடிச்சு சமுத்திரக்கனி இயக்குன ஒரு படம். இது வந்து வெறும் படம் இல்ல, இது இளைய சமுதாயத்துக்கு ஒரு வாழ்க்கை பாடம். அந்த படத்துல என்ன கதை அப்படின்னு பார்த்தா, நண்பன் வந்து கல்யாணம் பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு நண்பனுக்கு கல்யாணம் பண்றாங்க. அப்ப இந்த கல்யாணம் பண்றவங்க பாத்தீங்கன்னா, இப்ப சசிகுமார் பாத்தீங்கன்னா அந்த நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது ஒரு நண்பனுக்கு காது செவிடாயிருது, ஒரு நண்பன் காலு டயர்ல விழுந்து காது உடஞ்சு போயிருது. சசிகுமார் அவன் காதலிக்கிற பொண்ணு இன்னொருத்தனுக்கு கட்டி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் இவங்க வாழ்க்கையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி பண்றாங்க. இதுதான் படம். ஆனா இந்த உதவி பண்ணவங்க எப்படி இருக்காங்கன்னா, 2 மாசம் கழிச்சு ஹாய் அப்படின்னு டாடா சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. கடைசியில சசிகுமார் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வாழ்க்கைய அழிச்சிட்டு அவங்க இருக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. இது வெறும் கதை, இது வந்து படம் மட்டும் இல்ல நடுவர் அவர்களே. நிறைய இளைஞர்கள் இது மாதிரி உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில ஏமாற்றம் அடைஞ்சு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதனால இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்யறது மன அழுத்தம் தான். இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லைவ் டெமோ, இறுதியாக மணமக்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ மற்ற விசேஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன லைவ் டெமோ மட்டும் சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடிக்கலான்னு இருக்கிறேன். சொல்லுங்க. இப்ப மன மகிழ்ச்சி, உதவி செய்யறதுனால மன மகிழ்ச்சின்னு சந்தோஷமா பேசுனாங்களே, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இப்ப தேவைப்படுது. மகிழ்ச்சியா கொடுக்க சொல்லுங்க பாப்போம். அப்படியே கொடுத்தாலும் அது மகிழ்ச்சியா இருக்கிறது வருத்தத்தோட தான் கொடுப்பாங்க. இவன் திரும்ப தருவானா மாட்டானா அப்படின்ட்டு. அதனால மன வருத்தம் தான், உதவி செய்யறதுல மன வருத்தம் தான். ஆனா வேடைக்காண்டி மன மகிழ்ச்சின்னு பொது வாழ்க்கையில் தனி வாழ்க்கையில் இல்ல. இப்ப எனக்கு ஒரு உதவினா பிறருக்கு உதவி தானே. யாருக்கோ செய்யற உதவி எனக்கு செய்யக்கூடாதா? ரைட்டா? முன்ன பின்ன தெரிஞ்சவனுக்கு. ஆனா செய்ய மாட்டாங்க நடுவர் அவர்களே. இல்ல முதல்ல கேட்டீங்கன்னா 4 பேர் வராம இருந்திருப்பாங்க, நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. முதல்ல விட்டுட்டது. ஆமா. சோ அதனால நீங்க வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையில பிறருக்கு உதவி செய்யறதுனால மன வருத்தம் தான் அப்படின்ற தீர்ப்பை மன மகிழ்ச்சியா கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இன்று திருமண விழா காணும் தம்பதிகள் என் தங்கை அம்பிகா மற்றும் சதீஷ் அவர்கள் இன்று போல் என்றும் சந்தோஷமா வாழணும்ட்டு பட்டிமன்ற குழு சார்பாக அவங்களை வாழ்த்தி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுவாமிநாதன் முதல்ல பேச விடுந்தா இந்த 4 பேருமே இப்படியே கிளப்பி விட்டுருவா போல இருக்கு. நல்ல வேலை வந்து தாக்கு பிடிக்கிறாங்க. இருக்கட்டும்.